ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இந்த வீடியோலையும் கொஞ்சம் வாய்ஸும் அப்புறம் லைட்டிங்கும் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ட்ராவலிங்கில் இருக்கோம் அப்படின்னும்போது நான் அப்டேட்ஸ் கொடுக்கணுன்றதுக்காக மட்டும் வீடியோ போடுறேன். ஸோ நான் அப்டேட்ஸ் கொடுக்கணுன்றதுக்காக மட்டும் வீடியோ போடுறேன் அப்படின்னும்போது ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க கைஸ். ஸோ நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு அந்த கண்டென்ட்டில் உங்களுக்கு எது ரிலேட்டடாக இருந்தது, உங்களுக்கு எது கனெக்ட் ஆச்சு அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஓகே, இப்போ ஷோவே முடிய போகுது. இதுக்கு மேலே என்ன பேசுறது அப்படிங்கிற இடத்துல எப்படி இருந்தாலும் டைட்டில் வின்னர் அப்படின்றது நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு. நான் ரன்னரை பற்றி போன வீடியோவில் பேசியிருப்பேன். சரி, அப்போது அந்த 2 இருப்பாங்க இல்லைங்களா, அந்த 4, 5 அப்படிங்கிற பிளேஸ் கண்டிப்பாக அவங்க எலிமினேட் பண்ணிவிடுவாங்க. அது யாருன்னா, அதுதான் என்ன சொல்கிறது, போன வீடியோலையுமே ரன்னரப் அப்படிங்கிறது ட்விஸ்ட்டு தான். சௌந்தர்யா வருவாங்க அப்படின்னு பார்த்தா விஷாலை வச்சுட்டாங்க அப்படின்னு வச்சுட்டாங்க. சரி, அப்போ 3rd பிளேஸ்க்கு வேறு வழியே இல்லை, சௌந்தர்யா வச்சே ஆகணும். இல்லைனா சௌந்தர்யா ஃபேன்ஸ் சும்மா விடுவாங்களா? அது நெகட்டிவ் பிஆரோ, ஆர்கானிக் ஃபேன்ஸோ, இன்ஆர்கானிக் ஃபேன்ஸோ. ஆனால் அந்த பொண்ணு ஒன்று பண்ணியிருக்குல்ல, அதுக்காக அந்த பொண்ணை டாப் 3ல கொண்டு வரணும். ஏற்கனவே ஒரு பொண்ணை ஒன்றும் இல்லாமல் வெளில அமிச்சிட்டிங்க. இந்த பொண்ணுக்காவது அந்த பிளேஸை கொடுப்பீங்களா அப்படின்னும் போது, இந்த பொண்ணுக்கு 2ண்டை கொடுக்காம 3rd கொடுக்குறீங்க அப்படின்னும் போது சரி ஓகே அப்படின்னு வச்சா, அப்போ ரயானுக்கு ஒன்றுமே இல்லையானா ரயானுக்கு ஒன்றுமே இல்லை. நீங்கள் தான் பிளான் பண்ணி தானே அந்த கோவாக்கு எங்கள் டார்கெட் பண்ணோன்னு பண்ணீங்க. அதுவும் ஜெஃப்ரி மாதிரி ஆளுக்கு ரெக்கக்னேஷன் கொடுக்குற இந்த ஷோ விஷால் மாதிரி ஆளுங்க ரெக்கக்னேஷன் கொடுக்கோன்னா எஃபோர்ட் போட்ட ரயானுக்கு அவ்வளோ சீக்கிரம் கொடுத்துருமா அப்படின்னு கேட்டால், அது அவருக்கு எடுத்துக்கிட்ட முயற்சி தானே தவிர, அவர் அந்த முயற்சி எடுக்கலை, டிடிஎஃப் வின் பண்ணல. ஒருவேளை அவங்க அக்கா உள்ளே அவரை உசுப்பேத்தலை அப்படின்னா அவருமே அந்த டிடிஎஃப் வரல அப்படின்னா எப்பயுமே அவருமே வெளில தூக்கியிருப்பீங்க. ஒருவேளை தீபக்கு பதிலோ அருணுக்கு பதிலோ அவர் போயிருப்பார். அவருக்கான ஸ்டாண்டை ரொம்ப தெளிவாக ஸ்ட்ராங்காக எடுத்ததுனால சேனலால் ஒன்றும் பண்ண முடியல. ஆனால் இப்போ டாப் 3ல கொண்டு வரது சேனலோட டெசிஷன் அப்படின்னும் போது அது எப்படி அவ்வளோ சீக்கிரம் ரயானுக்கு அந்த ரெக்கக்னேஷன் கொடுத்துருவாங்க? ஸோ ரயானை எடுத்துட்டாங்க, பவித்ராவை எடுத்துட்டாங்க அப்படின்னு தான் நம்மளுக்கு இன்ஃபர்மேஷன். இதில் யார் 4, 5 அப்படின்னும் போது பவித்ரா தான் ஃபஸ்ட் எலிமினேட் ஆகிருக்காங்க அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் ரயான் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இடத்துல ரயானை பற்றி நான் இன்னொரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு பார்த்தா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் அந்த ஏவி வீடியோ சௌந்தர்யா போட்டது ரொம்பவே க்யூட்டாக இருந்தது. அவங்களோட ரயானோட வீடியோலையும் சரி, சௌந்தர்யாவோட வீடியோலையும் சரி, ஜாக் இல்லாத இடமே இல்லை அப்படின்னு சொன்னாலுமே அந்த இடத்துல ஜாக்குக்கான ரெக்கக்னேஷனை ரயான் கொடுக்க மறக்கவே இல்லை அப்படின்னும் போது, இதுதான் அந்த அழகான ஃப்ரெண்ட்ஷிப்பாக நான் ஃப்ரெண்ட்ஷிப் வித் கோவா கேங் அப்படின்னு போட்டிருப்பேன். அதை நான் வித்தவுட் ஜெஃப்ரின்னு மட்டும் மென்ஷன் பண்ணல. ஒரு சிஸ்டர் அதை மென்ஷன் பண்ணாங்க வித்தவுட் ஜெஃப்ரி அப்படின்னா. ஆமாம், அது உண்மை தான். பட் ஆனால் அது பேசியிருக்கேன், நாங்கள் வெளில போடலை டைட்டில் அப்படின்னும் போது அதுக்காக சாரி சொல்லிக்கிறேன். பட் ஆனால் நான் சொல்ல வந்தது இவங்க 3 பேரை தான் சொன்னேன். ரஞ்சித் சாரை கூட நான் அதில் வைக்கல. அப்படின்ற பட்சத்தில் வெறும்னே நான் ரயான், சௌந்தர்யா, ஜாக்லின் அவங்கள தான் சொல்கிறேன். அப்படின்னா இந்த இடத்துல சௌந்தர்யா ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும் அவங்க இன்டென்ஷனாக எதுவும் பண்ண மாட்டாங்கன்னு. அந்த இடத்துக்கு போகும்போதே அவங்க சர்ப்ரைஸ் செய்கிறாங்க அந்த ஏவி வீடியோ பார்க்கும்போது. ஸோ அந்த எமோஷனலில் அவங்களுக்கானது மட்டும் பேசுகிறாங்க. ஆனால் ரயான் ரொம்ப மெச்சூர்டாக உள்ளே போனதுலேருந்து, உள்ளே போகும்போதும் சரி, உள்ளே போயிட்டு வந்தப்புறமும் சரி, அங்கே பிக் பாஸ் கிட்டேயுமே சரி, ஜாக்குக்கான ரெகக்னேஷனை அழகாக எடுத்து வைக்கிறாரு அப்படின்னும் போது இதுதான் ரயான் கிட்ட இருக்க ஒரு ஸ்பெஷல் குவாலிட்டியாக நான் பார்க்குறேன். இதுதான் ஒவ்வொரு மென்னும் ஒரு விமெனுக்கு கொடுக்க வேண்டிய ரெஸ்பெக்டாக நான் பார்க்குறேன். அது ஆஸ் அ பிரதராக இருக்கட்டும், ஒரு நல்ல ஃப்ரெண்டாக இருக்கட்டும், லைஃப் பார்ட்னராக இருக்கட்டும், ஏன் அப்பாவாக கூட இருக்கட்டும், அந்த ஒரு ரெகக்னேஷனை ஒரு பொண்ணுக்கு கொடுக்கறதுல அந்த ஒரு தயக்கம் ஒரு ஆம்பளைக்கு இருந்தால் அந்த ஸ்பேஸை அதை இனிமேல் அப்படி யோசிக்காதீங்க. அந்த ஸ்பேஸை ஃபில் பண்ணுங்கள். அதை பாசிட்டிவாக ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்களும் பாசிட்டிவாக இருப்பீங்க. உங்களை சுற்றி ஒரு பாசிட்டிவ் வைப் கிரியேட் ஆகுனா. இதைத்தான் அடிக்கடி ரயான் யூனிவர்ஸ் அப்படிங்கிற விஷயத்தில் சொல்லிட்டு இருக்காரு. அப்படின்னா அந்த யூனிவர்ஸ் கூட நானுமே எப்பயுமே ஒத்து போவாங்க அப்படின்னும் போது அந்த ஒரு விஷயம் எனக்கு ரயான் கிட்ட ரொம்ப பிடிச்சது. அந்த ஃபினாலே அப்படின்னு வர பட்சத்துலேயே அது கப்பு வின் பண்ணுறோம், மணி வின் பண்ணுறோம், ரன்னரப் ஆகிறோம், ஸ்டேஜுக்கு போய் நிற்கிறோம் அப்படிங்கிறதெல்லாம் மீறி அந்த பயண வீடியோ அப்படிங்கிற ஒரு பார்க்குற அந்த ஒரு அழகான தருணம் ஃபைனலிஸ்ட்டுக்கு மட்டும்தான் கிடைக்கும். அப்படின்னா அது ஜாக் ரொம்ப யோசிச்சாங்க. ஜாக்கு கிடைக்கலன்னு ஃபீல் பண்ணாங்க. பட் ஆனால் ஸ்டேஜில் வச்சு அவங்களுக்கு அந்த ஏவி போட போகிறாங்கன்னு அப்படின்னு ஒரு விஷயம் வருது. அதை நம்ம அப்புறம் பார்க்கலாம். பட் ஆனால் இந்த இடத்துல ரயான் அது உள்ளே போய் நின்னோடனே ஜாக்குக்கான அந்த ரெக்கக்னேஷன் கோவா கேங் அப்படின்போது ஜாக் அப்படின்னு சொன்னதாகட்டும், ஜாக் திஸ் இஸ் ஃபார் யூ அப்படின்னு பிக் பாஸ் கிட்டே சொன்னதாகட்டும், அதுக்கப்புறம் போயிட்டு வெளில சொல்லும் போதுமே ஜாக் பற்றி யாராவது சொன்னீங்களா அப்படின்னு கேட்கும்போது அதெல்லாம் சொல்ல அப்படின்லாம் சொல்லும்போது முத்துலாங்க எங்கே போனாருன்னு எனக்கு தெரியல. ஜாக்குக்காக ரொம்ப ஃபீல் பண்ண. முத்துலாங்க எங்கே போனார்? ஜாக் பற்றி பேசவே இல்லை. அவருக்கான ஃப்ரீ ஸ்டார்ஸ்க்குலாம் இருந்து வரலே அப்படின்னு கேட்டார். இதுதான் நான் சொல்கிறேன். முத்து கேம் ஆடவே இல்லைன்னு நான் சொல்லவே இல்லை. கேம் சூப்பராக ஆனது முத்து தான். ஆனால் அந்த கேமை எப்படி ஆடினாருன்றதுலாம் எனக்கான கான்ஃப்ளிக்ட் இருக்குது. அப்படின்னா அவர் அந்த கேமை செல்ஃபிஷாக மட்டும் ஆடலை, பாய்ஸ்க்கான விஷயத்து கூட அவர் சண்டை போடலை, கேர்ள்ஸ் கிட்ட மட்டும் முட்டி மோதி அந்த கப்பை வின் பண்ண போகிறாரு அப்படிங்கிற கான்ட்ரவர்சி தான் எனக்கு இருக்குன்னா, ரயானோட பயண வீடியோவில் பார்த்தீங்கன்னா ரயான் எல்லார்கிட்டையுமே அந்த விஷயத்தை எடுத்து வச்சிருப்பாரு. இன்ஃபேக்ட் ஜாக்குக்கும் ரயானுக்குமே நிறைய வந்திருக்கும், மஞ்சரி ரயானுக்குமே வந்திருக்கும், முத்து ரயானுக்குமே வந்திருக்கும். அவர் அந்த வீட்டில் இருந்தது
கொஞ்ச நாள் தான் அப்படின்னாலுமே அவருக்கான ஃபுல் எஃபோர்ட்டை போட்டிருக்காரு. என்ன அவர் உள்ளே வந்ததுலேருந்தே மஞ்சரி போட்ட மாதிரி ஸ்டார்டிங்லேருந்து அந்த எஃபோர்ட்டை போட்டிருந்தா இன்னும் கொஞ்சம் ஒரு டாப் 3ல வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருந்திருக்கும். ஜனங்களோட ஓட்டிங்கில் அது அடி வாங்குச்சு அப்படின்னா அவர் வந்து ஒரு 2-3 வீக்ஸ் கழிச்சு தான் அந்த கேம் ஆரம்பித்தார். முக்கியமாக ஃப்ரீ ஸ்டாஸ்க்கு வந்ததுக்கப்புறம் தான் அந்த கேம் ஆரம்பித்தார்னா, ஆனாலுமே ஜாக்லின் அவர் வந்து ஜாக்லினுக்கான ரெக்கக்னேஷன் அவர் கொடுக்க தவறல அப்படின்னும் போது திஸ் இஸ் ஃபார் யூன்னு அவர் சொன்ன அவரோட தான் உண்மையான ஃப்ரெண்ட்ஷிப் ஆகும். அதே மாதிரி இன்னைக்கு வந்து ஃபேட்மேன் கிட்ட சௌந்தர்யா உட்காந்து பேசும்போதுமே வந்து ஜாக் பற்றி பேசும்போது அவளோட ஃப்ரெண்ட்ஷிப்பை நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிற இடத்துலையும் ஜாக்குக்கான அழகான விஷயமும் தெரியுது அப்படின்னு ஜாக் இல்லை சௌந்தர்யா வந்து ஜாக் பற்றி ஃபேட்மேன் கிட்ட பேசும்போது தெரியுதுன்னும் போது இவங்க 2 பேருக்கான பிளேஸை கொடுத்துட்டு ஜாக்லின் அழகாக அங்கே தள்ளி போயிடும் போது அவங்க ஃப்ரெண்ட்ஷிப்பை எந்த வகையில் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு அதை உண்மையாக புரிஞ்சவங்களுக்கு, ஜாக்கை பிடிக்காதவங்களுக்கு நான் எந்த நியாயமும் சொல்ல எனக்கு இஷ்டம் இல்லை. அவங்க பேசுகிறத தான் பேசிகிட்டு இருக்க போகிறாங்க. புரியாதவங்களுக்கு புரிய வைக்கலாம். புரிஞ்சுட்டே புரியாமல் நடித்தா என்ன பண்ண முடியும்? அதுதான் சொல்லுவாங்களே, தூங்குறவங்களை எழுப்பிடலாம், தூங்குற மாதிரியே நடித்தா எப்படி எழுப்ப முடியும்னு. அந்த கதை தான் இந்த மாதிரி முட்டாள்தனமாக முட்டு கொடுக்குற ஃபேன்ஸ்க்கோ இல்லை முத்து ஃபேன்ஸ்க்கும் சரி, முட்டாள்தனமாக முட்டு கொடுக்குற மற்ற ஃபேன்ஸ்க்கும் சரி, எனக்கு எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. அது யார் நீங்களே கெஸ் பண்ணிக்கோங்க. அப்படி முட்டு கொடுக்குற ஃபேன்ஸ் யார் அப்படின்னு. அப்படி இருக்கிற பட்சத்தில் ரயானுக்கான விஷயமும் சௌந்தர்யானுக்கான விஷயமும் ஸ்டேஜில் நடக்கும்போது அங்கே யார் ஃபஸ்ட்டு சந்தோஷப்படுவாங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் ரயானுக்காகவும் சௌந்தர்யாக்காகவும் அங்கே ஃபஸ்ட்டு சந்தோஷப்படுறது ஜாக்காக தான் இருப்பாங்கன்னா நம்ம அப்போ அந்த கேமரா அங்கே எப்படி போகுதுன்னு நம்ம அதை கண்டிப்பாக வெயிட் பண்ணி பார்ப்போம். ஏன்னா அவங்களுக்குள்ளே இருக்கிறது ட்ரூ ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னா அது நிறைய இடத்துல சண்டை வந்திருக்கு அப்படின்னாலுமே அந்த சண்டையும் அந்த ஃப்ரெண்ட்ஷிப்கான புரிதலில் தான் இருக்குது அப்படின்னும் போது அந்த ஒரு அழகான புரிதலில் ரயான் வந்து ஜாக் திஸ் இஸ் ஃபார் யூன்னு சொல்கிற இடத்துல நம்மளால் பார்க்க முடியுதுன்னா, கோ கேங் அவர் ரசிச்சு பார்த்தாரு. ஜாக் எங்கெல்லாம் அந்த ஃபோட்டோவில் இருக்காங்க, அந்த கோ கேங் எங்கே இருக்குது, அதே மாதிரி அந்த லிவிங் ரூம்லேயும் வந்து அந்த அழகான ஃப்ரெண்ட்ஷிப் பற்றி ஏவி போடும்போது சௌந்தர்யா கிட்ட அந்த ஃபேஸ் போகும்போது சௌந்தர்யா ஜாக் ஒன்றா உட்காந்த இடமாகட்டும், ஒன்றா உட்காந்து பேசினதாகட்டும் அவங்க ரொம்ப மிஸ் பண்ணதை பார்க்க முடியுதுன்னா, நான் ஆல்ரெடி இதை பற்றி நான் பேசியிருப்பேன். சௌந்தர்யா வந்து ஜாக் போனதுலேருந்தே ரொம்ப ஃபீல் பண்ணாங்க, கொஞ்சம் கில்ட்டாக ஃபீல் பண்ணாங்க அப்படின்னா அது உண்மை தான். அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம இதை பற்றி டீட்டெயிலாக பேசுவோம் கைஸ். தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் நெக்ஸ்ட் கிராண்ட் ஃபினாலே எப்படி வருது அப்படிங்கிறது. ஸோ இந்த வீடியோவில் நான் பேச வந்தது ரயானும் பவித்ராவும் எலிமினேட் ஆகிட்டாங்க அப்படின்னும் போது ரயான் அவ்வளோதான் டிசர்விங் அப்படின்னு ஜனங்க டிசைட் பண்ணியிருக்காங்களா எனக்கு தெரியாது, டீம் டிசைட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுதான் நடந்தது. ஸோ நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். தேங்க்யூ கைஸ்.